ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து இந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் வச்சு தான் சிம்பிளாக ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஐஸ் ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு அதை இப்படி அன்ஈவனாக அடுக்கி வச்சுக்கோங்க, மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அடுக்கிக்கலாம். இப்போ நாங்கள் அடுக்கியாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒட்டுறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஐஸ் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஒட்டுறோம். ஒரு 3 ஐஸ் ஸ்டிக்ஸ் வச்சு ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம், இல்லைனா ஃபெவிகால் போட்டு கூட ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக எல்லாமே சேர்ந்து பிடிச்சிடும். ஓகே, அடுத்தது வந்துட்டு இதுக்கு கலர் பண்ண போகிறோம். இது வந்து ஷீஷெல்ஸ் வச்சு தான் இந்த கிராஃப்ட் டெக்கர் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால இதுக்கு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பண்ண போகிறோம். அதனால டார்க் ப்ளூவும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் போர்டு தான் பண்ண போகிறோம். வெல்கம் ஹோம்னு போட்டு ஒரு போர்டு மாதிரி. ஸோ இந்த தீமில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த ஷீஷெல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயிட்டுருக்கும் போது எடுத்துகிட்டு வந்தது தான். கொஞ்சம் இந்த மாதிரி டைப்பில் இருக்க அந்த சங்கு மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் லுக் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சிப்பி மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணிவிட்டு லைட்டாக அங்கங்கே மட்டும் ஒயிட் கலர் இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. லேசாக தேய்ச்சி விட்ருங்க. இந்த மாதிரி பார்க்க அது இன்னும் அழகாக இருக்கும். அதுக்கு தான் நெக்ஸ்ட்டு வந்து வெல்கம் ஹோம்னு எழுதிக்கலாம். ஒரு பென்சில் யூஸ் பண்ணி கூட எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அது மேலேயே வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் டார்க்காக கொடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஷெல்ஸ் எல்லாம் நம்ம ஒட்டிக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதெல்லாம் எங்கே வச்சா நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ எங்ககிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் அது மாதிரி ஒட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்த்துக்கிட்டோம். சின்னது பெருசுமாக மிக்சராக வச்சா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அது எல்லாத்தையும் அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகேவா? இது ஃபுல்லாகவே நீங்கள் ஃபெவிகால் வச்சே பண்ணிடலாம். நாங்கள் ஹார்ட் க்ளூ ஸ்டிக் இருந்தனால ஹார்ட் க்ளூவில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபெவிகால் வந்து ஹார்ட் க்ளூ விட இன்னுமே ஸ்ட்ராங், இன்னும் கொஞ்ச நாள் கூட அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் எடுத்துருக்கோம், ஒயிட் கலரு. அந்த பீட்ஸையும் நம்ம அங்கங்கே ஒட்டும் போது இன்னும் பார்க்குறதுக்கு அது அழகாக இருக்கும். நீங்கள் அந்தந்த ஷெல்ஸ்குள்ளே வச்சு ஒட்டுங்க, நல்லாயிருக்கும். இப்போ அங்கங்கே ஒட்டிட்டு ஹோம் பக்கத்தில் குட்டியாக ஒரு ஹார்ட் போட்டு அதில் கொஞ்சம் மணல் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. நான் வந்து மணலுக்கு பதிலாக இந்த மாதிரி எல்லோ கலரில் மணல் மாதிரியே ஒரு ஸ்டோன் இருந்தது, அதை வந்து போட்டிருக்கேன். அடுத்தது பின்னாடி திருப்பி உங்கள்கிட்ட இருக்க சணல் கயிறோ அப்படி இல்லைன்னா உல்லன் த்ரெட், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து இந்த மாதிரி 2 சைடு கார்னர்லேயும் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷீசல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் கிராஃப்ட் ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கிராஃப்ட் வீடியோ பார்க்கலாம்.